இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், பரிசுத்தர் கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், பரிசுத்தர் கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான். பரிசுத்தாவியின் தன் திரியேக நாமம் நம் அனைவரையும் இந்த திருநாளிலே ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். இந்த நாளின் பரிசுத்த யோவானின் பாலைவன சிந்தனைக்காக உபாகமம் 23ஆம் அதிகாரம் 11வது சாயங்காலத்திலே ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி சூரியன் அஸ்தமிக்கும் போது பாளையத்திற்கு வரக்கடவன் என்று சொல்லி இஸ்ரவேலின் கடவுள் இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து அழைத்து வரும்போது அவர்களுக்கு யாரெல்லாம் சபைக்கு வர வேண்டும், யாரெல்லாம் இந்த ஆலயத்திற்கு உரியவர்கள் என்பதை அங்கு வேறு விரித்து காட்டுகிறார். கர்த்தருடைய ஆலயம், தீய பாவங்கள் செய்கிறவர்கள் ஆலயத்திற்குள் வர முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கருதி ஆண்டவராகிய இயேசு இந்த நாளிலும் கூட உன்னிலும் என்னிலும் அவர் மகிமைப்படுகிற அருமையான காரியம், இன்றைக்கு நாம் மாலை நேரத்திலே ஸ்நானம் பண்ணி குளித்து ஆண்டவருடைய சந்நிதியிலே வர வேண்டும். நாம் பகல் முழுவதும் வேலைக்கு செல்கிறோம், கடின வேலைகளில் இருக்கிறோம், வயல் வேலைகளில் இருக்கிறோம், கம்பெனி வேலையில் இருக்கிறோம், அலுவலக வேலைகளில் இருக்கிறோம், ஒயிட் காலர் ஜாப் என்று அழைக்கப்படுகிற பல வேலைகளில். ஆனால் இரவிலே வரும்போது கடவுளுடைய சந்நிதியிலே நீ ஸ்நானம் பண்ணி வர வேண்டும். பழைய காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் வெளியிலே வாசலிலே ஒரு வாளியிலே செம்பில் தண்ணீர் வைத்திருப்பார்கள். வீட்டுக்குள்ளாக வரும்பொழுது காலை கழுவி விட்டு வர வேண்டும். இஸ்லாமியர்கள் 40 நாட்கள் அவர்கள் தொழுகைக்கு ஆயத்தப்படும் போது ஒவ்வொரு நாள் தொழுகை நேரங்களும் தன்னுடைய கால்கள், காதுகள், தன்னுடைய விரல்கள், நுகங்கள் அனைத்தையும் சுத்தம் செய்துவிட்டு தான் அவர்கள் ஆலயத்துக்கு போவார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் கடவுளுடைய ஆலயத்தை ஒரு பொழுதுபோக்காக பரிசுத்த குலைச்சல் உள்ள இடமாக நாம் மாற்றிக்கொண்டிருக்கிறோம் என்பதில் சந்தேகம் இல்லை. 1876ஆம் ஆண்டு மத்திய இந்தியாவில் நிலக்கரி துளையிடுகிறவர்களின் நரகத்தின் வாசலை கண்டுபிடித்ததாக நினைத்தனர். வரலாற்று ஆசிரியர் ஜான் பார்லோ மார்டின் என்பவர் 600 அடியின் கீழே அற்புதமான சத்தங்கள் மத்தியிலே தீப்பொறிகள் எழும்பின என்று தெரிவித்தார்கள். அவர்கள் பிசாசின் குகைகள் கூரையை உடைத்திருப்பதாக நினைத்து பயந்து வேகமாக தோண்டிய துளையை மூடிவிட்டு தங்கள் வீட்டிற்கு விரைந்தனர். சுரங்கத் தொழில் நிச்சயமாகவே தவறாக புரிந்து கொண்டனர் தொழிலாளர்கள். 6 ஆண்டுகளுக்கு பின்பு சிலர் மறுபடியும் அதை துளையிட்டு இயற்கை எரிவாயுவினால் பணக்காரர்களான இருக்கிறார்கள் மாறிவிட்டார்கள். அவர்கள் தவறாக புரிந்து கொண்டாலும் அவர்கள் குறித்த சற்று பொறாமைப்பட வேண்டிய சூழலிலே நாம் இருக்கிறோம். இந்த சுரங்க தொழிலாளர்கள் ஏன் சொந்த வாழ்க்கை அடிக்கடி காணாமல் இருந்த ஒரு ஆன்மீக உலகத்திற்கு விழிப்போடு இருந்தார்கள்? இயற்கைக்கு அப்பாற்பட்டு மற்றும் இயற்கையும் ஒன்றிணைந்து அரிதாக இருக்கிறது என்று நான் வாழ்வது சுலபமானது என்பதையும், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு சோதனை சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்பதை எபேசியர் 6:12 வழியாக அவர் மறந்துவிட முடியாதபடி நினைவு கொடுத்துகிறார். ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, நாம் எப்பொழுதும் போராட்டத்தோடு வாழ்ந்தாலும் கடவுள் சன்னிதானத்திலே பரிசுத்தமுள்ளவர்களாக நமக்கு தீமை செய்தவர்கள், நமக்கு கெடுதல் செய்தவர்கள், நம்மை வாரிவிட்டவர்கள், அவர்களுக்கு நாம் மன்னிப்பை வழங்கி அந்த மாலை நேரத்திலே கடவுள் சன்னிதானத்திலே நாம் இணைய வேண்டும். ஆகவே தான் ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களை கூப்பிடும்போது நீ மாலையிலே ஸ்நானம் பண்ணி குளித்து விட்டு என்னிடத்தில் வர கடவன் என்று சொல்லி, நாம் உலகம் தீமையிலே இன்றைக்கு வெற்றியை காணுகின்ற உலகமாக இருக்குது. நாம் அதை விட்டு விடவோ இல்லை சொந்த பலத்தில் போராடி முயற்சிக்கவோ முடியாத ஒரு காரியம். ஆனாலும் கடவுள் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிற சர்வாயுத வர்க்கமாகிய எபேசியர்
13 முதல் 18 வசனங்களிலே உள்ள அந்த சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு விசுவாசிகளை தொடர்ந்து சந்திப்பதும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதிலும் பிசாசனுடைய திட்டங்களை எதிர்த்து நிற்க உதவுவதும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட எதையும் உறுதியாக நிற்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே அன்பான இறை மக்களே, கடவுளிடத்தில் வரும்போது நாம் வெறும் அழுக்கோடு வராமல் ஒரு பரிசுத்தத்தோடு கடவுளுடைய ஆலயத்தில் மாலை காலை வேளையிலே சந்திக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் இந்த திரு வார்த்தைகளை கொண்டு உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். எல்லாம் உள்ள கடவுளே, இந்த அருமையான நாளிலும் கூட உம்முடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளுக்கென்று எங்களை பரிசுத்தமாக மாற்றும்படி அழைத்திருக்கிறீர். இந்த அழைப்பிலே நாங்கள் உண்மையும் நேர்த்தியும் உள்ளவர்களாக செயல்பட நீர் எங்களுக்கு ஆற்றலை அருளை தாரும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் தூய ஆவியுடைய வழிநடத்தலும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.